மாப்பிள பஸ்டா யாரோடதுடா? பைக்ல போற ஒருத்தன் கீழே போட்டு போயிட்டான். மாப்பிள கோல்டு இருக்குடா. சூப்பர் மாப்பிள, நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு அடகு வச்சு நம்ம கஷ்டத்தை கூட தீர்த்துருவோம்டா. வேணாண்டா, பைக்ல போறவனே என்ன கஷ்டத்துல போயிருக்கான்னு தெரியல, அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம்டா. என்னடா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? அவனுக்கு அது அவ்வளவு முக்கியம், அவன் பத்திரமா வச்சிருக்கணும். இது அவங்க அம்மா நகையா கூட இருக்கலாம்ல, நம்ம கொடுத்துருவோம்டா. அம்மா நகை ஆட்டு கொடுத்தாங்கன்னு இது போய் வித்துட்டு ஆளுக்கு 10 எடுத்துப்போம். ஐயோ, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நம்மளே எடுத்திருந்திருக்கலாம். நான் அவங்க எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அதை கொடுத்துறேன்டா. என்னதான் இருந்தாலும் இது பாவம்டா. அண்ணே, கடவுளா பார்த்து கொடுத்திருக்காருன்னா அது கடவுளோட அருள்ண்ணே. பாத்தியா, அந்த தங்கச்சியோட கரெக்டா சொல்லுதுடா. இப்ப என்னதான்டா பண்ண சொல்ற? இதை போய் வித்துட்டு ஆளுக்கு 10 பிரிச்சுப்போம். சரி வாடா. மாப்பிள, இதை 3 பங்கா போட்டு அந்த பிள்ளைக்கு ஒண்ணு கொடுத்துருவோம்டா. நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது. நீ என்ன பண்ற? இந்த நகையை அந்த வீட்டை கொடுத்து 2 பங்கா எடுத்துக்கங்க. என்ன ஆள விடு. தங்கச்சி, என்னண்ணா? இது எத்தனை பவுன் இருக்குமா? இது ஒரு 5 பவுன் இருக்குண்ணா. நீ கழுத்துல போட்டுருக்குதுமா? அது 2 பவுன் தானா? சரிம்மா, அப்ப இந்த 5 பவுன் வச்சுட்டு அந்த 2 பவுனை கொடுமா. இல்லண்ணா, இருக்கட்டும், பரவாயில்ல. இல்லம்மா, நாங்க 2 பேரும் பேச்சுலர் தான், எங்களுக்கு இது தேவைப்படாது. உன்னை பார்த்தா என் தங்கச்சி மாதிரியே இருக்கு. இந்த 5 பவுன் வச்சுக்கோமா, அந்த 2 பவுன் கொடுமா. சரிண்ணா. டேய் மாப்பிள, என்னடா ஆச்சு? மாப்பிள, கவரிங்க கொடுத்துட்டு கோல்ட போட்டாச்சுல. மாப்பிள ரொம்ப நேரம் நல்லவங்க மாதிரியே பேசிட்டு இருந்தீங்களா? யாரா நீங்களா?